எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அயோத்தி ராமர் கோயிலோட கும்பாபிஷேக விழா, பிரான் பிரதிஷ்டை விழா இன்னைக்கு மதியம் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் கோலாகலமாக நடந்து முடிச்சிருக்கு. அயோத்தி ராமர் கோயிலுடைய கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தை ராமர் 5.1 அடி உயரத்தோட 200 கிலோ இடையோட வலது கையில் அம்பும் இடது கையில் வில்லும் ஏந்தி இருக்க மாதிரி நிஞ்ச கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு. ஷியாமல்ன்ற கருப்பு நிற கல்ல வடிவமைக்கப்பட்ட இந்த ராமர் 4 அடி பீடத்துக்கு மேலே தாமரை பூ மேலே நிற்கிற மாதிரி அற்புதமான முறையில் வடிவமைச்சிருக்காங்க. குழந்தை ராமரோட சிலையோட தோரணத்தில் கிருஷ்ணருடைய 10 அவதாரங்களும் ரொம்ப நேர்த்தியாக அழகான முறையில் செதுக்கப்பட்டிருக்கு. ராமர் கோவிலுடைய தரைத்தளத்தில் கருவறையில் இருக்கக்கூடிய இந்த ராமருடைய பிரான் பிரதிஷ்டை விழா இன்னைக்கு மதியானம் 12:30 12:40 வரைக்கும் ரொம்ப சிறப்பான முறையில் பல சடங்குகள் பூஜைகளோட வண்ணமயமான அலங்காரங்களோட ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. பிராண பிரதிஷ்டை அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, பிராணம் அப்படின்றது உயிர் கொடுக்கறதுன்றது பொருள். கண்களை மூடி இருக்கக்கூடிய சிலையோட திரையை அகற்றி விக்கிரகம் உயிர் பெறக்கூடிய உச்சக்கட்ட சம்பிரதாய முறையை தான் பிராண பிரதிஷ்டை விழா அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலோட தரைத்தளத்தில் குழந்தை ராமர் இடம்பெற்றிருக்காரு. அதாவது 5 வயது குழந்தை ராமர் வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு அப்புறம் அயோத்தியில் பிரம்மாண்டமான முறையில் கோயில் கட்டி ராமர் சிலை வடிவமைக்கப்பட்டதுனால தன்னோட பிறந்த வீடை தேடி 500 வருடங்கள் கழித்து ராமர் வந்திருக்காரு அப்படின்ற செய்திகளும் இருக்குது. அடுத்ததான் முதல் தளத்துடைய கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கு. அங்கே சீதை, லக்ஷ்மணன், ஹனுமனோட ராமர் ராஜகோலத்தில் இருக்கிற மாதிரி காட்சி கொடுக்க. இந்த ராமர் கோயிலோட கும்பாபிஷேக விழாவில் பிரபல தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், துறை சார்ந்த நட்சத்திரங்கள்னு 3000 விஐபிக்களும், மத்திய அமைச்சர்கள், மடாதிபதிகள், சாதுக்கள்னு பல்வேறு துறை சார்ந்த பிரபலங்களும் பங்கேற்றிருந்திருக்காங்க. 10,000க்கும் அதிகமான சிசிடிவி கேமராவோட 15,000 போலீஸ் படைகளோட நீச்சல் வீரர்கள், தீயணைப்பு வீரர்கள், தேசிய பேரிடர் மீட்பு படையின்னு எல்லா பாதுகாப்பு அம்சங்களோட கோலாகலமான முறையில் அயோத்தி ராமர் கோயிலோட கும்பாபிஷேகம் பிரான் பிரதிஷ்டை விழா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. கும்பாபிஷேக விழாவுக்கு முன்னாடி 2 மணி நேரம் பல இசை கலைஞர்களோட இசை நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கு. 50க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் 50க்கும் மேற்பட்ட பல வகையான இசை கருவிகளோட அற்புதமான இசை நிகழ்ச்சிகளை நடத்தியிருந்திருக்காங்க. பல்வேறு மாநிலங்களோட பாரம்பரிய இசைக்கருவிகளோட இந்த இசை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசிலேருந்து பக்காவாஜ், புல்லாங்குழல், டோலக், கர்நாடகத்திலேருந்து வீணையும், பஞ்சாப்லேருந்து அல்கோஜாவும், மகாராஷ்டிரா சுந்தரி, ஆந்திராவிலேருந்து கடம், ஜார்க்கண்ட்லேருந்து சிதார் இசைக்கருவியும், குஜராத்லேருந்து சந்தாரும், பீகாருடைய பக்காவாஜ், உத்தரகாண்டுடைய ஹீட்கா, தமிழ்நாட்டோட தவில், மிருதங்கம், நாதஸ்வரம் போன்ற பல்வேறு பாரம்பரிய கருவிகளோட இசை நிகழ்ச்சிகள் ரொம்ப அற்புதமாக நடந்து முடிஞ்சிருக்கு. கும்பாபிஷேகத்துக்காக ராமர் கோயில் முழுக்க வண்ண விளக்குகளாலையும் பல வகையான மலர்களாலையும் ரொம்ப ரம்மியமாக அலங்காரம் பண்ணியிருந்திருக்காங்க. ராமர் கோயிலோட கருவறையில் அலங்கரிக்கப்பட்ட பூக்கள் தமிழ்நாட்டோட சென்னையிலேருந்து வந்திருக்கு. ராமர் கோயில் முழுக்க கிட்டத்தட்ட 3000 கிலோ எடை இருக்கக்கூடிய பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. 20 வகையான மலர்களை கொண்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நகரம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா காவி கொடிகளும் ஒளிபெருக்கிகளில் ராம சங்கீதங்கள், ராம கீர்த்தனங்கள், ராம நாமங்கள் உச்சரிச்சுட்டே இருந்திருக்காங்க. அயோத்தியில் இருக்க 5 வயது குழந்தை ராமர் இன்னைக்கு முழு அலங்காரத்தோட பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு. உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த அயோத்தி ராமர் கோயிலோட கும்பாபிஷேக விழா, பிராண பிரதிஷ்டை விழா ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு. பொதுவாக கும்பாபிஷேகம், குடமுழுக்கு விழாலாம் 12 வருடங்களுக்கு ஒரு தடவை நடக்கும். அடுத்ததாக வரக்கூடிய கும்பாபிஷேகம் 2036 வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. சரிங்க, சீக்கிரமே அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.